வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர், பாகியல் விசை. முற்று திசைவேகம் என்பது பாகியல் விசையோடு தொடர்புடையது. செகண்ட் ஒன், சூரியனுக்கு அடுத்தாற்போல் புவிக்கு அருகிலுள்ள விண்மீன். ஆன்சர், ஆல்ஃபா செஞ்சுரி. ஆல்ஃபா செஞ்சுரி. தேர்ட் ஒன், மனப்பாட நினைவாற்றல் என்பது சொற்சார் பொருள்களை நினைவூட்டும் திறனாகும். இதை அளவிட பயன்படும் பொதுவான முறைகள் நினைவு கூர்தல், அங்கீகரித்தல், திரும்ப ஒப்புவித்தல். ஆன்சர், இவைகள் அனைத்தும். ஃபோர்த் ஒன், அறிவார்ந்த நடத்தை கீழ்கண்டவற்றுள் எதனை நேரடியாக சார்ந்துள்ளது? ஆன்சர், நினைவாற்றல். அறிவார்ந்த நடத்தை நினைவாற்றலை சார்ந்துள்ளது. இந்திய அமெரிக்க விண்வெளி பொறியாளர் நாசாவின் செவ்வாய் 2020 திட்ட செயல்பாடுகளை வழிநடத்தியவர். ஆன்சர், சுவாதி மோகன். சுவாதி மோகன். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது? ஆன்சர், 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்திய அணுக்கரு ஆற்றல் திட்டம் படி 3இல் டேஷை எதிர்கால எரிபொருளாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது? ஆன்சர், தோரியம். பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது எது? ஆன்சர், பால்டி. இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது பால்டி. திபெத்தில் சாங்போ என்றழைக்கப்படும் நதி பிரம்மபுத்திரா நதி. சாங்போ என்றழைக்கப்படும் நதி பிரம்மபுத்திரா நதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் பெரிய சமவெளி தொடர்பான சரியான கூற்று அல்லது கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும். ஆன்சர், இந்தியாவின் பரப்பளவு 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. கூற்று 2 மட்டும் சரியானது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியல் சாசனத்தின் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர், 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர்? ஆன்சர், அப்துர் ரசாக். விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் அப்துர் ரசாக். அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர். அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். ஆன்சர், 1 மட்டும் சரி. மத்திய புலனாய்வு ஆணையம் பற்றிய தவறான சொற்றொடரை கண்டறிக. தவறான சொற்றொடர், ஒரு சட்ட ரீதியான அமைப்பு என்பது தவறானது. இந்தோ திபெத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர், அக்டோபர் 24, 1962 ஏற்படுத்தப்பட்டது. இந்தோ திபெத் எல்லை காவல் அக்டோபர் 24, 1962 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து கூற்று காரணம். கூற்று, ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதலமைச்சர். காரணம், மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படுபவர் முதலமைச்சர் ஆவார். ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். 86வது சட்ட திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 51(a)வில் சேர்க்கப்பட்ட சரியான சரத்தை கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர், பெற்றோர் தங்கள் 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்குதல். எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம்? ஆன்சர், 5ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகள். 5ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம். அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின்
அரசியல் ஜாதகம் என கூறியவர் K.M. முன்ஷி. அரசியலமைப்பின் முகவுரையை அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் K.M. முன்ஷி. இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்லது செயல்பாடுகளாவன நாணய வெளியீடு, அரசாங்கத்தின் வங்கியாளர், வங்கிகளின் வங்கியாளர், பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4. அபினவ பாரத சங்கம் தோற்றுவித்தவர் கணேஷ் தாமோதர் சவார்கர். அபினவ பாரத சங்கத்தை தோற்றுவித்தவர் கணேஷ் தாமோதர் சவார்கர். வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் பகத்சிங். நான் ஏன் நாத்திகவாதி என்ற கட்டுரையை எழுதியவர் பகத்சிங். 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் எஸ்.என். சென். 1857 என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் எஸ்.என். சென். தமிழக சமூக நல வாரியம் 1954 உருவாக்கப்பட்டது. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. SC and ST மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் மேற்கூறிய கூற்றுகளில் எது உண்மை? கூற்றுகள் 1, 2 மற்றும் 3 உண்மை. மறைந்து போன தமிழ் நூல்கள். ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். என்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன். வலிமை உடையவன். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம்குன்றும் பிறர்கொளார் எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை கையறு நிலை. கையறு நிலை. பொருளாதார சூழலியலின் தந்தை எனப்படுபவர் M.S. சுவாமிநாதன். பொருளாதார சூழலியலின் தந்தை M.S. சுவாமிநாதன். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. பார்சன் வேலி எதனை சார்ந்தது? ஆன்சர் புனல் மின்சாரம், நீராற்றல். பார்சன் வேலி புனல் மின்சாரத்தை சார்ந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது அண்ணல் காந்தி நினைவு விருது. அண்ணல் காந்தி நினைவு விருது. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது 2003ஆம் ஆண்டு. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2003ஆம் ஆண்டு. டைசல் பூங்கா என்பது உயிரி பூங்கா. டைசல் பூங்கா உயிரி பூங்கா. செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம்? ஆன்சர் தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால். தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று அழைக்கலாம். அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு எக்ஸ் கதிர். அதிக ஆற்றலுடன் விளங்கும் கதிர்வீச்சு எக்ஸ் கதிர். டெசிபல் என்பது
ஒலிச்செறிவை அளக்கும் ஒரு அலகு. டெசிபல் என்பது ஒலிச்செறிவை அளக்கும் ஒரு அலகு. திறந்த மனப்பான்மை என்ற பண்பு அறிவியல் மனப்பான்மையாகும். திறந்த மனப்பான்மை என்ற பண்பு அறிவியல் மனப்பான்மையாகும். ஏன் 2 சக்கர வாகனங்களில் டீசல் என்ஜின் பொருத்தப்படுவதில்லை? ஆன்சர், அதிக திறன். சங்கல்ப் என்பது இதனோடு தொடர்புடைய தொடு தாக்கத்தின் முதற்படியாகும். ஆன்சர், திறன் மேம்பாட்டு திட்டம். திறன் மேம்பாட்டு திட்டம். கேரளா மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் 1956ஆம் வருடம். கேலோ இந்தியா எந்த வருடம் கொண்டுவரப்பட்டது? ஆன்சர், 2016-17இல் கொண்டுவரப்பட்டது. UN உலக பாரம்பரிய தளம் உருவாக்க இருக்கும் புத்த மதத்தின் மெக்கா சிறப்பு மேம்பாட்டு மண்டலம் எங்கு உள்ளது? ஆன்சர், லும்பினி. பின்வருவனவற்றுள் எது கோடைகால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையது? ஆன்சர், சைட். கோடைகால பருவ வேளாண்மையுடன் தொடர்புடையது சைட். பின்வருவனவற்றுள் எந்த மண்ணில் உயிர்ச்சத்து மிக அதிகம் உள்ளது? ஆன்சர், காட்டு மற்றும் மலைமண். காட்டு மற்றும் மலைமண்ணில் உயிர்ச்சத்து மிக அதிகம் உள்ளது. புகழ்பெற்ற விருபாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் ஹம்பி. விருபாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் ஹம்பி. மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் வெளியுறவு அமைச்சர். சுமந்த் என்பவர் வெளியுறவு அமைச்சர். கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தௌலதாபாத் என்றால் செல்வம் கொழித்த நகரம் என்று பொருள். தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும். ஆன்சர், 4 கூற்றுகளும் சரி. டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் பஹலூல் லோடி. டெல்லியில் முதல் ஆப்கானியர் ஆட்சியை நிறுவியவர் பஹலூல் லோடி. சிந்து சமவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக குறைந்த அளவு எடை 0.875. அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. RVS பெரி சாஸ்திரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். AN ராய் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி. சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர். BN ஜா முன்னாள் UPSC தலைவர். முன்னாள் UPSC தலைவர். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? ஆன்சர், குடியரசுத் தலைவரிடம். இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணைய அதிகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறது? குடியரசுத் தலைவரிடம். கீழ் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது மாண்டமஸ். புதிய அகில இந்திய பணியினை டேஷால் உருவாக்க இயலும்? ஆன்சர், பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்க இயலும். புதிய அகில இந்திய பணியினை பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்க இயலும். இந்தியாவின் குறு விவசாயிகள் வைத்திருக்கும் நிலத்தின் அளவு 1 ஹெக்டேர். 13வது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் கேல்கர். இந்திய எழுச்சியின் தந்தை என கருதப்பட்டவர் பாலகங்காதர திலகர். இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது விவசாயம். இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது விவசாயம். 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் பாலகங்காதர திலகர். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் திருவள்ளுவர். ஹேமச்சந்திரகாரின் பிரகடனம் டேஷ் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது? ஆன்சர், இண்டிகோ கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்?
ஆன்சர் 1901ஆம் ஆண்டு. கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது? ஆன்சர் சுதேசி இயக்கத்தோடு தொடர்புடையது. பசுவையா என்னும் புனைப்பெயரில் புதுக்கவிதை எழுதியவர் சுந்தர ராமசாமி. திருமாலின் வெற்றியை புகழ்வது டேஷ் என்னும் துறையாகும். ஆன்சர் கந்தழி என்னும் துறையாகும். திருமாலின் வெற்றியை புகழ்வது கந்தழி என்னும் துறையாகும். தன் மனத்திலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் பூசலார் நாயனார். தன் மனதிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயனார் பூசலார். வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் சுடுமண் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது? ஆன்சர் புதிய கற்காலம். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்டபோது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். அடுத்து பொறுத்துக. டிஎன்இஜிஏ ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. இ சேவை நிகழ்நிலை சேவைகள். டிஎன்ஜிஎஸ் தொலையுணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக்போன் நம்பிக்கை இணையம். அடுத்து பொறுத்துக. மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாள்வது. மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாள்வது. மாநில பெண்கள் வள மையம் பெண்களுக்கான முழுமையான அதிகாரம் அளித்தல். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பது. பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள். ஆன்சர் ஆதரவற்ற விதவை.